திங்கக்கிழமை எந்த ஒரு வேலையும் இல்லை, போலாமாடா படத்துக்குன்னு கேட்டான் அண்ணன். கழக தலைவன் சொன்னேன். அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு ஜாலியாக உதயண்ணா நடித்த படம், ரைட்டு ஓகே வாடா பார்க்க போகலான்னு சொல்லி பேசிட்டு போயிட்டுருக்கேன். என்ன சினிமாஸ்ரான்னு கேட்டான். நானும் ஜிகே தேவி கருமாரி சினிமாஸ்ரா அப்படின்னு. என்னடா சொல்கிற, பேரை மாற்றிட்டாங்களா? டேய் தேட்டரே மாற்றிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி அண்ணனை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டேன். போரூரில் உள்ள ஜிகே சினிமாஸ் தான் தேவி கருமாரி அம்மன் திரையரங்கத்தை வாங்கியிருக்காங்க. புதுசாக ரெனோவேட் பண்ணி 2 தேட்டர் ரெனோவேட் பண்ணிட்டாங்களாம். 3வது தேட்டரில் இன்னும் கையே வைக்கலையாம். நம்ம 10:45 வந்தனால வெளியே வண்டியை போட்டுட்டு எதிர்த்தாப்புல உள்ள டீ கடையில் சூடாக டீயை குடிச்சிக்கிட்டு கிளைமேட்டை ரசிச்சுக்கிட்டு தேட்டரையும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. என்னடா இவ்வளோ வைப்பா உனக்கு? ஆமாங்க, 6 வருஷம் கழிச்சு இந்த தேட்டரில் படத்தை பார்க்குறேன்ல. கழக தலைவன் படத்துக்கு 2 டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு 110 ரூபா, 2 பேருக்கு 220 ரூபா ஆகிருச்சு. ரைட்டு, பார்க்கிங்கில் வண்டியை போட்டு 20 ரூபா பார்க்கிங் காசை கொடுத்துட்டு அப்படியே வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் வீடியோவை. ரைட்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் ticketnew.comல நீங்கள் ஆன்லைனில் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிக்கலாம். நேரில் வந்து எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். பால்கனிக்கு 150 ரூபா, கீழே நார்மல் கிளாஸ் கோல்டு அப்படின்றாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 110 ரூபா. நாங்கள் போன ஷோக்கு ஒவ்வொரு படத்தை பொறுத்து டிபெண்ட் பண்ணி மாறும், ரேட்டுன்றது மாறும். அப்படியே அண்ணனை வீடியோ எடுறா அப்படின்னா அவனும் என்னை எடுத்தான். அவனும் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போகல, டே என்ன கேமராவில் காட்டாதரா அப்படின்னு சொல்லிட்டான். வாக்கில் மறைச்சிட்டு ஓடியான்ட்டான். அப்படியே ரைட்டு பேக்ரவுண்டில் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போஸ் எல்லாம் கொடுத்துட்டு, டே ஏன்டா என்னை கடுப்பேத்துற அப்படின்றான் அவனும். ரொம்ப நேரம் 11:30 மணி ஷோக்கு நின்று 11:45 உள்ளே விட்டாங்க. உங்களுக்கு மெயினாக ஒரு விஷயம் காமிக்கணும்னு இருந்தேன். இந்த தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுங்க படம் போடுறதுக்கு முன்னாடி. அது ரொம்ப 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 அழகாக இருக்கும். அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இன்னும் இந்த தேட்டரில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 17mm ஸ்க்ரீன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸ்க்ராக் அண்ட் ரெட்டுன்னு பார்க்குறதுக்கே சீட்ஸ்லாம் அவ்வளோ நச்சுன்னு அருமையாக இருக்குது. தேட்டரோட ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நான் 6 வருஷம் கழித்து இந்த தேட்டரில் பார்க்குறதுனால என்னோட தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவில் பாப்கார்னு, அதான மெயின். 140 ரூபா கொடுத்து லார்ஜுன்னு சொல்ல முடியாது, ஸ்மாலுன்னு சொல்ல முடியாது, மீடியமான லெவலில் டப்பில் பாப்கார்ன் வாங்கிக்கிட்டோம். ஓகே, சீஸ் பாப்கார்ன் நல்லா இருந்துச்சு. இந்த தேட்டரோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேளுங்க. அதுக்கு நடுவில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. நன்றி நண்பர்களே. வணக்கம் மக்களே, நான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வடபழனியில் உள்ள கமலா சினிமாஸ். கமலா தேட்டருக்கு தாங்க வந்திருக்கேன். எத்தனையோ தேட்டர் சென்னையில் இருந்தாலும் கமலா சினிமாஸ், கமலா தேட்டர் தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பிடிச்சி தாங்க வச்சிருக்கு சென்னையில். இப்படி பெரியவங்கள்ல இருந்து சின்னவங்க வரைக்கும் ஈஸியாக அணுகக்கூடிய ஒரு இடமாவும், சினிமாவை யதார்த்தமான வாழ்க்கையில் யதார்த்தமாக பார்க்கக்கூடிய ஒரு இடமாவும் இந்த கமலா சினிமாஸ் இருக்குங்க. இங்கே பெரிய பெரிய நடிகர்கள்ல இருந்து சின்ன சின்ன நடிகர்கள் வரைக்கும் அத்தனை பேரையுமே இந்த சினிமா தேட்டருக்கு வரதை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஆடியோ லான்ச், அதுக்கப்புறமேட்டுக்கு ப்ரீமியர் ஷோஸ்லாம் இங்கே போடுவாங்கங்க. எப்படி சொல்லணும்னா, நம்முடைய தளபதி அண்ணன் விஜய் காலேஜ் படிக்கையில் கிளாஸை கட்டடிச்சிட்டு இங்கே வந்து படம் பார்த்த கதையை அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காருங்க. நான் இன்னைக்கு நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்துக்கு தாங்க வந்திருக்கேன். 118 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டேங்க. புதன்கிழமை மட்டும் 99 ரூபாய்க்கு டிக்கெட் சேல் பண்றாங்க. தம்பி நான் அழகா தெரியறேன், என்னையும் கவர் பண்ணணும். அண்ணன் சொல்ல, அண்ணன் நீங்க அழகா இருக்கீங்கன்னு நானும் சொல்லி அவரையும் வீடியோல கவர் பண்ணிட்டு வண்டியை 30 ரூபீஸ் பார்க்கிங் போட்டு உள்ள வந்துட்டேங்க. இந்நாள் முதலமைச்சர்ல இருந்து இந்நாள் முதலமைச்சர் வரைக்கும் திரையுலக ஜாம்பவான்கள் முதல் கொண்டு இந்த சினிமா தேட்டர்ல படம் பார்த்து அவங்களுடைய கருத்துக்களை அங்க தெரிவிச்சிருக்காங்க. அந்த கருத்துக்கள் என்னன்றத நீங்க அந்த தேட்டருக்குள்ள போனாலே நீங்க பார்க்கலாம். இந்த தேட்டர்ல இன்னொரு ஸ்பெஷல்னு என்னன்னு பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபருங்க.
120 rupees, 125, 140, 145 சொல்லிட்டு அந்த காம்போ ஆஃபர்ஸ் இருக்குங்களே, அப்படிதாங்க இருக்கும். இவ்வளவு விஷயங்கள் இந்த தியேட்டர்ல இருந்தாலும் அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் மாறாம இருக்கிற ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, படம் போடுறதுக்கு முன்னாடி தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரம் வந்தாலும் நீங்க வெளியே தான் வெயிட் பண்ணி ஆகணும். பார்க்கிங் வசதிக்கு, பைக் பார்க்கிங் வசதிக்கு விசாலம் அதிகமா இருந்தாலும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்றதுக்கு இடம் விசாலமா இருந்திருக்கலாமோன்னு நான் உணர்ந்ததை உங்ககிட்ட சொல்றேங்க. வரிசையில நிக்க ஆரம்பிச்சு தியேட்டருக்குள்ள போயாச்சுங்க. உள்ள போனா அந்த இன்டீரியர் லுக்கா இருக்கட்டும், டிசைனா இருக்கட்டும். ஸ்கிரீனை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்கிரீன் ஆரம்பத்துல ரொம்ப பெருசா இருந்துச்சுங்க. அந்த ஸ்கிரீனை ரெனோவேட் பண்ணி ஆல்டர் பண்ணி மேல ஒரு ஸ்கிரீன் கீழே ஒரு ஸ்கிரீன்னு இப்ப கமலா சினிமாஸ் மல்டிப்ளெக்ஸா இருக்குங்க. இவங்க கியூப் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. டால்பி 7.1 சரௌண்ட் சவுண்ட் யூஸ் பண்றாங்க. வீடியோவோட எண்டில் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபுட்டேஜ் தரேன். பிக்சர் குவாலிட்டி கிளியர் அண்ட் கிளாரிட்டியாவே இருக்குங்க. டேய் இதெல்லாம் இருக்கட்டும், சீட் அண்ட் கம்ஃபர்ட்டை சொல்லவே இல்லையடா நீ அப்படின்னு மனசுல நினைப்பீங்க. அதையும் சொல்றேன். கம்ஃபர்ட்டுக்கு பஞ்சமே இல்லாம லெதர் சீட் கொடுத்திருந்தாலும் ஒரு சீட்டுக்கும் இன்னொரு சீட்டுக்கும் உள்ள இடைவெளின்றது கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுதுங்க. இதெல்லாம் இருக்கட்டும், இடைவெளிக்கு என்ன வாங்கினேன்னு கேட்பீங்க. 145 rupeesக்கு கோல்டு காஃபியும் பாப்கார்னும் வாங்கினேங்க. நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்துடைய ஷார்ட் ரிவ்யூ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுக்கறேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. படம் முடிஞ்சு எண்டு கார்டு போட நானும் பெரிய மனசில்லாம தியேட்டருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு வெளியே வந்துட்டேங்க. நான் வண்டியை எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறேங்க. நீங்க மறக்காம ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேளுங்க. வணக்கம் மக்களே, நான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சந்திரா மெட்ரோ மால், விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரா மெட்ரோ மாலில் ஐநாக்ஸ் தேட்டருக்கு தான் வந்திருக்கேன். ஆமாங்க, இந்த தேட்டரை ஐநாக்ஸ் நேஷனல் தேட்டர்னு சொல்லுவாங்க. கீழே வண்டியை பார்க்கிங்கில் பார்க் பண்ணிட்டு 40 ரூபா டிக்கெட்டு 50 ரூபா ஆயிடுச்சு. ஆனால் சர்வர் ஸ்லோவாக இருக்கு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எக்ஸலேட்டரில் போகலான்னு பார்த்தா வாய்ப்பில்லை ராஜா, 8:50க்கு 8:45 ஆச்சு. நீ லிஃப்ட்லேயே போடான்னு மனசு சொல்ல, ரைட்டு ஓகேன்னு லிஃப்ட்டில் ஏற 3rd ஃப்ளோரில் போய் இறங்க. லிஃப்ட் விட்டு வெளியே வந்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்க்ரீனும் ரைட் ஹேண்ட் சைடு 3rd 4th இருக்கும். நான் எக்ஸலேட்டரில் வந்திருந்தா ஸ்ட்ரெயிட்டாக செக்கிங் பாயிண்ட் போயிருப்பேன். லிஃப்ட்டில் வந்தனால சுற்றி வர வேண்டியதாகிடுச்சு. செக்கிங்கை முடிச்சுட்டு வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட்டில் வந்து லவ் டுடேவும் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி. இந்த 2 தேட்டருமே டால்பி அட்மாஸ் எனேபிள்டு இருக்குங்க. இன்னைக்கு நம்ம செகண்ட் ஸ்க்ரீனில் டிஎஸ்பி படத்துக்கு தான் வந்திருக்கோங்க. ஆமாங்க, விஜய் சேதுபதி அண்ணா நடித்த படத்துக்கு தான் வந்திருக்கோம். உள்ளே போய் பார்த்தா தேட்டரே காலியாக தாங்க இருக்கு. ரைட்டு, நம்மளுக்கு சீட்ஸ் முக்கியம் இல்லை, சீட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குங்க. கம்ஃபர்ட்டுக்கு வந்து பஞ்சமே இல்லை, எந்த ஒரு பெயினுமே எனக்கு தெரியல. ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிஃப்ட்லேருந்து வெளியே வந்த உடனே ஆப்போசிட்லேயே இருக்குது, ரொம்ப க்ளீனாகவே இருக்குது. இந்த ஆக்டர்ஸ் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே மாறாத ஒரு போஸ்டராகவே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்கையிலே. எனக்கு இந்த தேட்டரில் வந்து படம் பார்க்கணுன்றது ஆசை இல்லாமல் கனவு. நான் ஒரு சினிமா பைத்தியமாச்சே, என்ன பண்ணுறது. சின்ன வயசுலேயே நான் பார்த்து வியந்த மால் கலாச்சாரத்தில் உள்ள திரையரங்கம்ல, அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது, இன்டர்வலும் வந்துருச்சு. நான் பாப்கார்ன் வாங்கலை, பட்ஜெட் ப்ராப்ளம் வேறு. 200 ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நான் எந்த ஒரு பாப்கார்னுமே வாங்கலைங்க. அப்படியே உட்காந்து தேட்டரை ரசிச்சுக்கிட்டே இருந்தேங்க. இன்டீரியர் ஒர்க்காக இருக்கட்டும், அவங்க டிசைன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப அருமையாகவே இருக்குது. குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்குமே. ப்ரொஜெக்ஷன் அதுக்கப்புறமேட்டுக்கு முடிஞ்சது. அதே போல் நானும் டாட்டா பாய்னு தேட்டருக்கு ஒரு பாயை சொல்லிவிட்டு அப்படியே கீழே இறங்கி மாலுக்கு கீழே வந்தாச்சுங்க. வந்து பார்த்தா மழை பெய்கிற மாதிரியும் இருக்குது, வெயில் அடிக்கிற மாதிரியும் இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலான்னு கிளம்பிட்டேங்க. விஜய் சேதுபதி அண்ணாவோடைய டிஎஸ்பி படத்தோடைய ரிவ்யூ நான் இன்றைக்கி சாயங்காலம் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன், மறக்காமல் பாருங்கள்.
வணக்கம் மக்களே, நானும் சொல்கிறதோட நாங்கன்னு சொல்கிறது தான் இன்றைக்கி கரெக்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேரும், அப்பா அண்ணன் நாங்கள் 3 பேரும் எங்கே வந்திருக்கோம்னா அசோக் பில்லரில் உள்ள உதயம் சினிமாஸ். இங்கே வந்து 4 திரையரங்குகள் உள்ளே இருக்குது. ஆமாங்க, இது ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடா தேஞ்சு போன டேப்பர் கார்டு மாதிரி இதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நண்பர்களே, என்னுடைய முன்னேற்ற பாதையில் உங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. வியூஸ் அதிகமாக போதும் மக்களே, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சி கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன். இங்கே வந்து மொத்தம் 4 ஸ்க்ரீன்ஸ் இருக்குங்க. 4 ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் 2K ப்ரொஜெக்ஷன், உதயம் மினி உதயம் வந்து 4K ப்ரொஜெக்ஷனில் வந்து ரன் ஆகுது. உதயத்தை பற்றி சொல்லணும்னா, இது வந்து உதயம் சினிமாஸோட மெயின் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்த பால்கனியை வந்து இவங்க வந்து ரெனோவேட் பண்ணி அப்படியே வந்து மினி உதயமாக கொண்டு வந்துட்டாங்க, ஆல்ட்ரு பண்ணி. ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜாக இருக்குது, ஆனால் ரொம்ப லார்ஜ்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நெருடலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பிக்சர் என்ன தான் 4Kல தெளிவாக கொடுத்துருந்தாலும் இங்கே டிடிஎஸ் மட்டும்தான், டால்பி 7.1 சரௌண்ட் சவுண்ட் கிடையாது. சீட்டை பற்றி சொல்லு அப்படின்னீங்கன்னா, ஒரு சீட்டுக்கும் இன்னொரு சீட்டுக்கும் உள்ள இடைவெளின்றது கம்மியாக இருக்குது. கம்ஃபர்ட் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் பின்னாடி உட்காந்துருக்கிறோடைய கால் வந்து உங்கள் தலையில் அல்லது சீட்டில் வந்து இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்பேஸ்ன்றது அதிகமாக இருந்திருக்கலாமோன்னு எனக்கு ஓடுது. அப்போ உள்ள மாதிரியே இப்போ வரைக்குமே அந்த இன்டீரியர் லுக்காக இருக்கட்டும், உள்ள ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், மாற்றாமல் இருக்கிறது நல்லா இருக்குது. ஃபுட்டு ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நாங்கள் போகிற டைமில் 2 பேர் தான் இருந்தாங்க. ஒருத்தர் பப்ஸ் எடுத்து கொடுத்தாரு, இன்னொருத்தர் வந்து பாப்கார்ன் போட்டு கொடுத்தாரு. ஸோ வந்து இடமும் கம்மியாக இருக்குது. வாங்கக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகமாக அவங்களால வந்து கொடுக்க முடியல. ஸோ அதனால் மேலே வந்து பில்லு போடுறதுக்கு 2 பேர், அதை எடுத்து கொடுக்கறதுக்கு 2 பேருன்னு இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கும் வந்து டைம் வந்து சேவ் ஆகும். ஈஸியாக வந்து வாங்கிட்டு உள்ளே வந்து படம் பார்க்க வரலாம். நாங்கள் பாப்கார்ன் வாங்கலான்னு போய் லைனில் நின்று கடைசியில் படமே போட்டாங்க இன்டர்வலுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம், வாங்கலை. எனக்கு தான் இந்த மாதிரி ஃபீல் ஆனிச்சான்னு தெரியல, ஆனால் சவுண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவதார் தி வே ஆஃப் வாட்டர் ஃபஸ்ட்டு தடவை படம் பார்த்தப்ப கிடைச்ச அந்த ஃபீல் வந்து மினி உதயத்தில் எனக்கு கிடைக்கலன்னு தான் நான் சொல்வேன். இந்த மினி உதயத்தில் பாக்ஸ் ஆஃபீஸ்ன்னு தனிப்பட்ட முறையில் பிரிக்கல, ஆனால் கார்னரில் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபீல் தான் தருது. எப்பயும் போல் தேட்டருக்கு டாட்டா பாய் பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியெல்லாம் வாங்கிட்டாங்க. ரைட்டு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கீழே இறங்கி வந்தேன். வெளியிலேருந்து பார்த்தா யதார்த்தமாகவும் எளிமையாகவும் தெரிகிற ஒரு கட்டிடத்துக்குள்ள 4 திரையரங்கு எப்படி திரையரங்கத்தோடைய பால்கனியை இன்னொரு திரையரங்கமாக மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால். அந்த சவாலை இவங்க சாதிச்சு காமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக அசோக் பில்லருடைய அடையாளம் உதயம் திரையரங்கம் அப்படின்னா அது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மையாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ரசிகர்களோட கோட்டையாக இருக்குது. உண்மையாலுமே பெரிய நடிகர்களுடைய படம் வந்து திரைக்கு வரையில் இது ரசிகர்களுடைய கோட்டையாக மாறுது. இது இன்னைக்கும் வந்து மாறாத ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திரையரங்கத்தை பற்றி ஏகப்பட்ட பேர் சொல்லியிருந்திருக்கலாம். இருந்தாலும் என்னுடைய பார்வையில் எனக்கு தெரிஞ்சதை தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்ற நோக்கத்துக்காக இந்த வீடியோ. உதயம் மினி உதயம் போலவே சூரியன் சந்திரனையும் 4Kவா மாற்றி 4 தியேட்டருக்கும் டால்பி அட்மாஸ் எனேபிள்டு கொடுத்தாங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. எங்கடா அவன் இன்னும் இதை சொல்லவே இல்லையே அப்படின்னு கூட நினைக்கலாம். உதயம் தேட்டரில் என் இதயத்தை தொலைச்சேன். வணக்கம் மக்களே, நானும் அப்பாவும் இன்னைக்கு மதுரவாயில் உள்ள ஏஜே சினிமாஸ்க்கு தாங்க போயிட்டு இருக்கோம். அதுக்குள்ள நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த ஏஜே சினிமாஸ் மதுரவாயில் ஆலப்பாக்கம் ரோட்டில் தாங்க இருக்குது. சென்னையில் 4 இடத்துல ஏஜே சினிமாஸ்ன்றது இருக்குங்க. டி நகர், OMR நாவலூர், வில்லிவாக்கம், மதுரவாயிலுங்க. இப்போ நாம் இருக்கிற இந்த ஏஜே சினிமாஸ் 2018 தாங்க ஓப்பன் பண்ணாங்க. முதல் படம் இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய செக்க சிவந்த வானம் இந்த தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இங்கே மொத்தம் 5 ஸ்க்ரீன்ஸ் இருக்குங்க. 30 ரூபா கொடுத்து வண்டியை உள்ளே பார்க் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி நம்ம கனெக்ட் மூவி பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. இங்கே உள்ள டிக்கெட்ஸை 2 விதமாக பிரிப்பாங்க. பேர்ல், அதுக்கப்புறமேட்டுக்கு டைமண்டு. பேர்ல்ன்ற டிக்கெட்டு 60 ரூபீஸ் 60 ரூபா. டைமண்டுன்ற டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 190 ரூபீஸ் 190 ரூபா. தமிழில் சொன்னால் முத்துன்ற டிக்கெட்டு 60 ரூபா, வைரம்ன்ற டிக்கெட்டு 190 ரூபா. நம்ம 190 ரூபா கொடுத்து தான் எடுத்துருக்கோம். லிஃப்ட்டில் போகிறதா இருந்தாலும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம். நாங்கள் ஸ்டெப்ஸில் ஏறிட்டோங்க படியில். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு ஸ்க்ரீன்ஸ் இருக்குங்க. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க.
ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 4th 5th ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. அந்தந்த ஸ்க்ரீனுக்கு பக்கத்துலேயே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சோபா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு நல்லா விசாலமாகவே இடம் இருக்குது. இங்கே உள்ள 5 ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா 4K ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. 5ல் 1 2 4 5ல் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி 7.1 சரௌண்ட் சவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க. 3rd ஸ்க்ரீனில் மட்டும் டால்பி அட்மாஸ் எனேபிள்டாக இருக்குங்க. நம்ம இன்னைக்கு செகண்ட் ஸ்க்ரீனுக்கு தாங்க வந்திருக்கோம். செகண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே அந்த லுக்கை நீங்கள் பாருங்கள். இன்டீரியர் லுக்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் வந்து ஒரு காம்பேக்டான ஸ்க்ரீனுன்னு சொல்லலாம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான ஸ்க்ரீனுன்னு சொல்லலாம். இந்த ஹாலுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராகவே இருக்குது. நடுவுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கும் இன்னொரு சீட்டுக்கும் இடைவெளி அதிகமாக இருக்குது, பரவாயில்ல. ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கும் இன்னொரு சீட்டுக்கும் இடைவெளி இல்லை. ஸ்க்ரீன் வந்து சென்டராக ஹைட்டில் இருந்தாலும் முன்னாடி உட்காந்து பார்க்குறவங்க, அதாவது 60 ரூபா டிக்கெட் கொடுத்து வாங்கி பார்க்குறவங்க அண்ணாந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எந்த சீட்டில் உட்காந்து பார்த்தாலுமே முன்னாடி உள்ளவருடைய தலை வந்து மறைக்கிறது இல்லைங்க. ஸ்க்ரீன் நல்லாவே தெரியுது. சீட்ஸில் கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாமோன்னு ஓடுது. பக்கத்தில் உள்ள சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம கை வச்சோம்னா இன்னொருத்தவங்க கை வைக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் லார்ஜாக இருந்திருக்கலாம். எக்ஸல் ப்ளஸில் உள்ளவங்களாம் உட்காரத்துக்கு அந்த கம்ஃபர்ட்டுன்றது அவ்வளோவா இருக்கிறது இல்லை. 1 மணி நேரம் 39 நிமிடம் மட்டுமே ஓடக்கூடிய இந்த கனெக்ட் திரைப்படம் வந்து இடைவெளி இல்லாத திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவினர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த இடைவெளி இல்லாதது வந்து எல்லா திரையரங்களையும் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகம் தான். ஏஜே சினிமாஸ்லேயே வந்து இடைவெளின்றது விட்டாங்க. இவங்கள சொல்லியும் குத்தம் இல்லை. ஆனால் வந்து இடைவெளி இல்லாமல் பார்த்தா இந்த படம் நல்லா இருக்கும். இந்த படத்தோடைய ஷார்ட் ரிவ்யூ நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க்ல கொடுக்குறேன், பாருங்க. நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். நண்பர்களே, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. பிக்சர் கிளியர் அண்ட் கிளாரிட்டியாகவே இருக்குங்க. பிரச்சனை காமனாகவே இருந்துக்கிட்டே இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, படம் போடுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த ticketnew.comல இருந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோ டைம்ஸு காமிக்கிறதுல புக்கிங் ஆப்ஷனை தூக்கிடுறாங்க. அது என்னன்னு இவங்க சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்டர்வலுக்கு அப்படியே வெளியே வந்து அந்த சோஃபாவில் உட்காந்து பார்த்தேன். மறுபடியும் உள்ளே வந்து சீட்டில் உட்காந்துட்டேங்க. அப்பா ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு செல்ஃபியை போட்டுட்டு நான் திருப்பியும் ஸ்க்ரீனையே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளவு நிறைகள் இருந்தாலும் சிறிய குறைகள்னால அந்த நிறைகள் மறைக்கப்படுதுங்க. உண்மையாலுமே ஏஜே சினிமாஸ் ரொம்ப அருமையாகவே இருக்குங்க. என்ன கொஞ்சம் இங்கே கம்ஃபர்ட்டை அதிகப்படுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். நண்பர்களை சொல்ல மறந்துட்டேன், இங்கே ரெகுலர் பாப்கார்ன் 200ம் லார்ஜ் பாப்கார்ன் 300ம் சேல் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா பட்டர் வேணும்னா 20 rupees கொடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். படமும் முடிஞ்சதுங்க. அப்படியே டாட்டா பாய் பாய்னு எப்பயும் போல தேட்டருக்கு ஒரு பாயை சொல்லிட்டு கீழே இறங்கியாச்சு. ஏஜே சினிமாஸோட டோட்டல் மேப் வியூ இதாங்க. ஸ்ட்ரிம்க்கு கொடுத்துருக்க ஸ்பேஸ் வந்து கம்மி தாங்க, இருந்தாலும் நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. அதான் இதை கடைசியில் நான் சொல்கிறேன். வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா காசி டாக்கீஸுங்க. சென்னையில் உள்ளவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த இடத்த பற்றி தெரிஞ்சிருக்கும். நம்ம அசோக் பில்லர்லேருந்து கிண்டி போகிற வழியில் ஜாபர்கான்பேட்டில் மெயின்லேயே வந்து ஒரு காசி தேட்டர் இருக்கும். இது ரைட் சைடில் உள்ளே இருக்குங்க. ஃப்ளெக்ஸ்குள்ளே ஒரு தேட்டர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நம்ம காசி டாக்கீஸ். பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் பக்காவாக இருக்குது. கீழே டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்படியே மேலே நம்ம என்ட்ரன்ஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்லாம் அழகழகாக பண்ணி வச்சுருந்தாலும் ரைட் ஹேண்ட் சைடு 4th ஸ்க்ரீனோ, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1st 2nd 3rd ஸ்க்ரீன் இருக்குங்க. இதில் 1st ஸ்க்ரீன் மட்டும்தான் டால்பி அட்மாஸ் எனேபிள்டாக இருக்குங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் ஃபுட்டு ஸ்நாக்ஸ்னே இருக்குங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ரெஸ்ட் ரூம் உமன்ஸுக்கு பிரச்சனை இல்லை, வந்து நம்ம இருக்கிற ஃப்ளோர்லேயே இருக்குது. ஆனால் மென்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ளோர் மேலே போகிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. சீட்டை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனை பார்த்துட்டு வந்துடுவோமா? ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக கிளாரிட்டியாக காம்பேக்டாக சின்னதாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த ஹாலுக்கு இது கரெக்டான ஒரு ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லலாம். நான் சவுண்டு டால்பி அட்மாஸ் கிடையாது, டால்பி அட்மாஸ் மாதிரியே இருக்குன்னு சொல்லலாம். சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 3 ரோ, அந்த ரோக்கு வந்து நல்லா சீட்டில் ட்ராவல் ஆகுதுங்க. ஏன்னா முன்னாடியே வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் அப்படின்றது வச்சுருக்காங்க, அதனால ட்ராவல் ஆகுது. பின்னாடி போக போக வந்து பார்த்திங்கன்னா சீட்டில் ட்ராவல் ஆகலை, ஆனால் வந்து நம்ம கீழே கால் வச்சுருக்க அந்த தரையில் ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லலாம். ஒரு சீட்டுக்கும் இன்னொரு சீட்டுக்கும் உள்ள இடைவெளி அப்படின்றது ஓரளவுக்கு அப்படின்றது இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்துருக்கலாம். ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்ற சினிமாஸை கம்பேர் பண்ணையில் இங்கே ஓரளவுக்கு ஆஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது.
இந்த தியேட்டரோட டிக்கெட்டு ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எக்கனாமி 64 ரூபாய், எலைட் அப்படின்றது 120 ரூபா, ப்ரீமியம் 170 ரூபா, சூப்பர் ப்ரீமியம் 195 ரூபா, இப்படி சொல்லிட்டு 4 வகையில் வந்து பிரிக்கிறாங்க. ஆனால் வாரம் புதன்கிழமை இந்த ஆஃபர் வந்து இவங்க இங்கே தராங்க. நண்பர்கள் எல்லாம் இந்த தேட்டரை நீ ரிவ்யூ பண்ணு அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கிட்டனால இந்த தேட்டரை இன்றைக்கி ரிவ்யூ பண்ணேங்க. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மக்களே? இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராய நகர், ஷார்ட்டா டி நகர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த தெரியாத மக்களே கிடையாது. அப்பேர் பெற்ற அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு திரையரங்கம் இருக்கா அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியாம போறது காரணம் முன்னாடி பில்டிங்ஸ் வந்து மறைச்சிருக்குங்க. ஆமாங்க, நான் இன்னைக்கு கிருஷ்ணவேணி திரையரங்கத்துக்கு தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள தெளிவா பார்ப்போம். தியாகராய நகரில் திரைப்படம் பார்ப்பதற்கு 2 திரையரங்குகள் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லலாம். ஒன்று கிருஷ்ணவேணி சினிமாஸ், இன்னொன்று ஏஜே சினிமாஸ். ஏஜே சினிமாஸ் மல்டிப்ளெக்ஸ், ஆனால் கிருஷ்ணவேணி சினிமாஸ் சிங்கிள் ஸ்க்ரீன் மட்டும்தான். கிருஷ்ணவேணி தியேட்டர்னு இருந்ததை இப்போ கிருஷ்ணவேணி சினிமாஸ்னு மாற்றிருக்காங்க. பைக் பார்க்கிங்க்கு 20 ரூபீஸ் வாங்குறாங்க, கார் பார்க்கிங்க்கு 40 ரூபீஸ் வாங்குறாங்க. பார்க்கிங் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றனால எந்தவித ப்ராப்ளமும் கிடையாது. அதே போல் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இடமாவும் இருக்குது, நீங்களே பாருங்கள். நானும் மலையண்ணாவும் இன்றைக்கி வாரிசு படம் பார்க்குறதுக்காக வந்தோம். எங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்றனால இந்த தேட்டரை சூஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல, கிருஷ்ணவேணி சினிமாஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணோம். மலையண்ணாக்கும் ஒர்க்கு, அவர் பர்மிஷன் போட்டு தான் வந்தார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய வெல்விஷர் பிரதர் அண்ட் ஃப்ரெண்ட். என்னதான் கிருஷ்ணவேணி சினிமாஸை ரெனோவேட் பண்ணி ஆல்டர்னேட் பண்ணியிருந்தாலும் சில விஷயங்கள் இன்னும் மாற்றிருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடுது. கிங் முடிச்சுட்டு உள்ளே வந்த உடனே என்ட்ரன்ஸ் ஃபீவ்ன்றது இப்படி தாங்க இருக்குது. உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு, அதை சேல் பண்ணுற கவுண்டர்ஸ் இருக்குது. கவுண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமா ஹாலுக்கு ஏற்ற கவுண்டர்ஸ் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே, ஆனால் இருந்தாலும் ஒரு கவுண்டர் அப்படின்றது எக்ஸ்ட்ரா இருந்தால் இன்னும் சூப்பராகவே இருக்கும். பில்லிங் செக்ஷன்றது இங்கே 2 மட்டும்தான் இருக்குது. அதனால ஒரு பில்லிங் செக்ஷன் எக்ஸ்ட்ரா இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இது என்னவா இருக்கும், சுற்றி என்ட்ரன்ஸே காமிக்கிறே, பாப்கார்னை பற்றி சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஸோ நினைக்கலனாலும் நானே சொல்லிடுறேன். பாப்கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 170 ரூபீஸ்க்கு லார்ஜ் பாப்கார்னே கொடுக்குறாங்க. இது மற்ற தேட்டர் அண்ட் சினிமாஸை கம்பேர் பண்ணையில் ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். ஃபேமிலியோடவும் அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடவும் நீங்கள் போய் படம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த லார்ஜ் பாப்கார்ன் ரொம்ப ஏற்றதாக இருக்கும்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த விஷயம்னா ரெஸ்ட் ரூமை பற்றி சொல்லலாம். ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தனிப்பட்ட முறையில் தோணுச்சு. ஏன்னா கொஞ்சம் நெருடலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரே டைமில் ஷோலேருந்து இன்டர்வலுக்கு வரவங்க அத்தனை பேருமே அந்த ரெஸ்ட்ரூமை யூஸ் பண்ணையில் கொஞ்சம் நெருடல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம தியேட்டருக்குள்ளே உள்ளே வந்துட்டோங்க. இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. இந்த தியேட்டரில் டால்பி அட்மாஸ் இருக்குங்க. நான் வீடியோட எண்டில் டால்பி அட்மாஸோட தேட்டர் வீடியோ ஃபுட்டேஜை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு சீட்டுக்கும் இன்னொரு சீட்டுக்கும் உள்ள இடைவெளி அப்படின்றது மீடியமாக இருக்குது. சீட்டோட கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்குங்க. ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு தாங்க. முன்னாடி உட்காந்து பார்த்தீங்கன்னா அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த விஷயம் சவுண்டு நம்ம உடம்புல ட்ராவல் ஆகிறது இங்கே ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கிருஷ்ணவேணி சினிமாஸில் உங்களுக்கு கிடைக்கும். படமும் முடிஞ்சதுங்க. சீட்டில் இருந்து எந்திரிச்சு திரையரங்கத்தை திரும்பி பார்த்து டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். கூட மலையண்ணாவும் இருக்காங்க, மலையண்ணாவும் கிளம்புறாரு. ஓகேங்க, நீங்கள் மறக்காம கடைசியில் ஆடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
இன்றைக்கி நான் வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா பிவிஆர் ஏரோ ஹப் அப்படின்றாங்க. இந்த பிவிஆர் ஏரோ ஹப் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சென்னை விமான நிலையத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஏரோ ஹப் எந்த நோக்கத்துக்காக கட்டப்பட்டது அப்படின்றது வெளியில் இது இருக்கையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுங்க. இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் 3வது மாடியில் இருக்குது ஏரோ ஹப்பு. பிவிஆர் ஓகே, பிவிஆர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாலும் இங்கே மொத்தம் 5 ஸ்க்ரீன்ஸ் வந்து இருக்குங்க. அதாவது இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு திரையரங்கமாக இந்த பிவிஆர் ஏரோ ஹப் அப்படின்றது இருக்குங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸலேட்டரில் அப்படியே மேலே ஏறி வந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒர்க்ஸ்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படியே 3rd ஃப்ளோருக்கு வந்தோம்னா அங்கங்கே பிவிஆர்னு போர்டுலாம் போட்டிருக்கு. ஓகே, மேலே அப்படியே மேலே வந்தாச்சு. பிவிஆர் என்னதான் வெளியே அட்ராக்டிவ் அண்ட் டிசைனாக லுக்ஸ்லாம் வச்சுருந்தாலும் டிக்கெட் ப்ரைஸ் என்னமோ 200 தான் வைக்கிறாங்க. இது மாற்றவே மாட்டேன்றாங்க. டிக்கெட்டில் கோடு போட்டு ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட்டில் கோட்டையவே பிடிக்கிறீங்கப்பா பயங்கரமா அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே ஓடுனுச்சு மக்களே. உள்ளே நுழைஞ்ச உடனே செக்கிங்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடோ ரைட் ஹேண்ட் சைடு 4th, 5th அதே சைடு வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து இருக்குங்க. மற்ற தேட்டரில் இல்லாத இன்னொரு விஷயம் என்னன்னா இங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்கிறாங்கப்பா. போதும்பா சாமி. ரூபா தண்ணி பாட்டில் கூட உள்ளே வந்து வாங்கினா 50 ரூபாய்க்கு மேலே போகிற இந்த சூழ்நிலையில் சரி குடிக்கிறதுக்கு தண்ணியாச்சு வச்சிருக்கிறாங்களே. கரெக்டாக 4-5 ஸ்க்ரீனுக்கு நடுவில் சென்டரில் இருக்குங்க. இந்த இடத்த கிராஸ் பண்ணி தான் நம்ம ரெஸ்ட் ரூமுக்கு போகிற மாதிரி இருக்குது. ரெஸ்ட் ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. இப்போ நம்ம ஸ்க்ரீனை பார்ப்போம். ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மிடில் ஏஜில் வந்து ஸ்க்ரீன் இருக்குதுன்னு சொல்லலாம். நல்லா சூப்பராக இருக்குது. கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக வந்து சவுண்டெலாம் இருக்குது. டால்பி அட்மாஸ் எனேபிள்டாக இருக்குது இந்த ஸ்க்ரீனில். சைடில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரவுண்ட் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன்ஸ் இருக்குது. மொத்தமாகவே இதே டிசைன் தான் 5 ஸ்க்ரீனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீட்டுங்க. சீட்டில் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா தாராளமாக நல்லா இருக்குது. ஒரு சீட்டுக்கும் இன்னொரு சீட்டுக்கும் உள்ள இடைவெளி வந்து நல்லாவே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்க்ரீனுங்க. ஸ்க்ரீன் நல்லா தெளிவாக கிளியராகவே இருக்குது. இந்த விஷயத்தை நானும் இல்லை எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. உள்ளே விற்கக்கூடிய பொருட்கள் வந்து டிக்கெட்டோடைய ப்ரைஸை விட அதிகமாகவே இருக்குது. உண்மையாலுமே அதிகமாக இருக்குங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் இந்த பிவிஆர் ஏரோ ஹப்புக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய இந்த பிவிஆர் ஏரோ ஹப்பில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு குறைகளும் இல்லைங்க. ஃபுட் அண்ட் ரேட்டு மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் அவங்க சரி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். उनके लिए लत नहीं है, आदत से बना रिवाज है. கரெக்டாக ஏர்போர்ட்டில் இருந்து பிவிஆருக்கு வரத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிவிஆர் ஏரோ ஹப் கரெக்டாக மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஏர்போர்ட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்தில். கரெக்டாக நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது ஜாபர்கான்பேட்டில் இருக்கக்கூடிய காசி தியேட்டர். அசோக் பில்லர்லேருந்து ஈக்காட்டு தாங்கல் போகிற வழியில் மெயின்லேயே அமைஞ்சிருக்கு இந்த திரையரங்கம். சரி, நான் போனப்போ இந்த திரையரங்கத்துக்கு படத்தோட டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபா வாங்கினாங்க. இது படத்தை பொறுத்தும் நாட்களை பொறுத்தும் மாறும். பைக்குக்கு பார்க்கிங் சார்ஜஸ் 30 ருபீஸ் வாங்கினாங்க, 30 ரூபா. இப்போ இந்த திரையரங்கத்தை வெளியிலேருந்து பார்க்கையில் மிகப்பெரிய கட்டிடமாக தெரிஞ்சாலுமே இதுக்குள்ளே மல்டி ஸ்க்ரீன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, சிங்கிள் ஸ்க்ரீன் தான் இருக்குது. ஆனால் இதை 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. அதாவது கோல்டு அண்ட் பிளாட்டினம். கோல்டுக்கு ஒரு ரேட்டும் பிளாட்டினத்துக்கு ஒரு ரேட்டும் அதாவது வேரியண்ட் ஆகுது, டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். பிளாட்டினம் அப்படின்றது மேலே பால்கனியில் உட்காந்து பார்க்குறது. கோல்டு அப்படின்றது நார்மலாக கீழே உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் சீட்டோட கம்ஃபர்ட்டுக்கும் சீட்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. பார்க்குற இடம் மட்டும் தான் வேறு. செக்கிங்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். இங்கே கோல்டுக்கான என்ட்ரன்ஸில் இப்படி தான் அமைப்புகள் இருக்குது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். மிகப்பெரிய திரை, கீழேருந்து மேலே திறக்கக்கூடிய ஸ்க்ரீன், அது மட்டும் இல்லாமல் டால்பி அட்மாஸ் ஆடியோ அண்ட் லுக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அடடடடா. ஒரு சீட்டுக்கும் இன்னொரு சீட்டுக்கும் உள்ள இடைவெளி அப்படின்றது ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தாலுமே இவங்க கம்ஃபர்ட்டில் எந்தவித குறையும் வைக்கலன்னே சொல்லலாம்.
சவுண்ட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு நீங்களே கேளுங்க. With 96% in 12th standard board exams, let's welcome on stage our student D. Raghavan to receive gold medal for securing center in computer science. இன்டர்வலுக்கு பாப்கார்ன் வாங்கலான்னு வந்தாச்சு. ரேட் வைஸ் எல்லாமே ஆவரேஜாக இருந்தாலுமே பாப்கார்னுடைய டேஸ்ட்டு கொஞ்சம் ஆவரேஜாக தாங்க இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, காசுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்நாக்ஸோடைய டேஸ்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இதை விட இன்னும் பெட்டராகவே மற்ற திரையரங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டேஸ்ட் வைஸ் இவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். வாங்க இப்போ மேலே போயிட்டு பிளாட்டினம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். பிளாட்டினம் உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே ஸ்டெப்ஸில் ஏறி நம்ம மேலே வந்துடுறோம். வந்த உடனே நம்ம திரையரங்கத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இப்படி தான் இருக்குது. மேலே என்ட்ரன்ஸ் ஆன உடனே சென்டரில் ஸ்க்ரீன் என்னவோ அழகாக பிரம்மாண்டமாக தெரிஞ்சாலுமே மேலே அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து பார்க்கல ஸ்க்ரீன் ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை தருது. ஆனால் இந்த கால நடைமுறைக்கு ஏற்றவாறு புதிய புதிய டெக்னாலஜிகளை கொண்டு வந்து அசத்திருக்காங்கன்னே சொல்லலாம். இது ரசிகர்களுடைய கோட்டையாகவே மாறி இருக்குது ஒவ்வொரு தருணத்துலேயும். முக்கியமாக இந்த திரையரங்கில் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் சரி செகண்ட் ஃப்ளோருக்கும் சரி நீங்கள் வரத்துக்கு லிஃப்ட் வசதி அப்படின்றது இருக்குது. கடைசியாக இந்த திரையரங்கத்தில் படமும் முடிஞ்சுது, நம்மளுடைய அனுபவத்தையும் பகிர்ந்துட்டு அங்கேருந்து நான் கிளம்புறேன். பாய்.